ஹalleluya, praise the Lord. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாத மன்னா என்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையை நிச்சயம் ஆசீர்வதித்து வருகிறது என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த காலைவேளையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் கலங்காமல் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார். அவருக்கு ஏற்றபடி வாழ்வதற்காகத்தான் அவருடைய சத்திய வசனங்களை நமக்காக தேவன் பரிசுத்தாவின் மூலமாக எழுதி வைத்து அதிலிருந்து வாக்குத்தத்தமாக சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் அவருடைய வார்த்தை சரிப்படுத்தும், சீர்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். எல்லா நிலையிலும் அவருடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. மனம் கலங்காதிருங்கள். உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். அதை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாய் உங்களுக்கு பேசப்படுகிறதை கவனித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம், உத்தமமானவர்கள். பிரியமானவர்களே, 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருடைய வசனத்தை படி வாழ்றது இந்த நாட்கள்ல கஷ்டம்ன்ற ஒரு போராட்டம் வருது. ஆண்டவர் வார்த்தையின்படியெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்றவங்க உத்தம மார்க்கத்தாராம். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பிரியமா இருந்து இரவு பகலும் தியானித்து அதன்படி நாம் செய்யும் பொழுது செய்வதெல்லாம் வாய்க்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் வாழ்ந்தவர் யோபு என்ற ஒரு பக்தன். அவருடைய வாழ்க்கை குறித்து தேவனும் சாட்சி கொடுக்கிறார், சாத்தானும் சாட்சி கொடுக்கிறான். அவர் எல்லா சுற்றுப்புறத்தாருடைய எல்லாரும் சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. யோபு 1ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கும் பொழுது உத்தமனாய் வாழ்ந்தான் என்று பார்க்க முடியும். அந்த 1ஆம் அதிகாரத்துல சாத்தான் சவால் விடுகிறான், அவன் உத்தமமாய் இருக்கிறதற்கு நீர் அவரோடு இருக்கிறீர் என்று. இப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம உத்தமமா நடக்க முடியும். வார்த்தை நம்மோடு இருந்தால் உத்தமமாய் நடக்க முடியும். இந்த நாட்களில் எங்க திரும்பினாலும் பொய்யான மாறுபாடான இருதயம், மாறுபாடான நாவு, மாறுபாடான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான வாழ்க்கை, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறது, சுயநலமாய் ஆண்டவரை தேடுறது, அதன் பிறகு பாதியான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷமான வாழ்க்கை. வேதம் சொல்லுவது மாறுபாடான இருதயம் இன்றைக்கு அகல வேண்டும், மாறுபாடான பாதைகள் அகல வேண்டும். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, திடமனதாயிருந்து காரியத்தை நடப்பியுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. நாம் வாழ்க்கையில் உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் துணையா இருப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை பார்த்து 99வது வயசுல சொல்றார், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பிளேம்லெஸ் லைஃப், உத்தமனாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். இப்பொழுது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவர்கள் நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரன் ஏன் கூப்பிடுறார். ஆகவே கர்த்தருடைய ஊழியத்துல, குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாத்துலேயும் நாம் உத்தமமா வாழ்வது தேவன் விரும்புகிறார். உத்தமன் என்று விளங்கின பிறகு ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். ஜெபிப்போமா? ஆண்டவராய் இயேசுவை பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கலாம். எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை உயர்த்துவார். பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே ஜெபிக்கிற அத்தனைப்படி வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் உத்தம மார்க்கத்தார் உமக்கு பிரியமானவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற மாறுபாடுகள், எங்களுடைய நாவில் இருக்கிற மாறுபாடுகள், எங்களுடைய
எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறுபாடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு உத்தமத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். நீர் உத்தமமாய் இருக்கிற தேவன், நீர் தாமே உத்தமனுக்கு துணையா இருக்கிற தேவன். இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த உத்தமம் கடந்து வரட்டும். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற பொழுது, ஊழியத்துல உண்மையா இருக்கிற பொழுது, குடும்பத்துல, வேலையில, சம்பாத்தியங்கள, வாழ்க்கையில உத்தமமா இருக்கும் பொழுது நீர் தாமை ஆசீர்வதித்து துணையாயிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஒரு விசைக்குள் இந்த வேதத்தின்படி வாழ, உத்தமமாய் வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் உம்மை போல நாங்களும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் உத்தமமாய் நடந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. உத்தமமாய் கர்த்தர் வாழ உதவி செய்வார்.